மாதமும் வரக்கூடிய அந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தோட சிறப்பு மக்கள் என்ன பண்ண மாறுபட்டு வரும். ஒவ்வொரு மாதத்திலையும் வரும். ஸோ டெய்லியும் வர்றதும் இருக்கு சிலது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம் ஆகஸ்ட் மாதம் 3 இந்த ஆடி பெருக்குல நான் உள்பட இந்த மைத்திரேய முகூர்த்தத்துக்கு காசு எடுத்து வச்சு என்னாலும் அக்காவும் நீங்களும் எடுத்து வந்து தேவ கடன், பித்ரு கடன், குரு கடன் இந்த மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்க, குருதேவா எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுங்க, உங்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ண வளர்ச்சி அடைஞ்சோன்னா அவங்கள மறந்துடுவாங்க. அந்த மாதிரி கடன்கள் இருந்தா எல்லாத்தையுமே அது தெய்வத்துக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போறேன்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். என்கிட்ட காசு இல்லை, சரி எனக்கு வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பெண்டிங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஆடி பெருக்குல அது மைத்திரேய முகூர்த்தம் நம்ம கடன் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம். ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தை பத்தி சாய் பாலாஜி அவர்கள் அந்த நேரம் எப்ப வருது, என்ன கிழமையில வருது, என்ன டேட்ல வருது, நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாளைக்கு அற்புதமான நாள் ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி பெருக்கு அதுவுமா மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருது. ஆடி பெருக்குக்கான பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த பதிவு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. இப்போ இந்த மைத்திரேய முகூர்த்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தோட சிறப்பு மக்கள் என்ன பண்ணணும்? ஸோ எப்போ அக்கா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான பதிலையும் சொல்றேன். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி ஆனந்தா பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வை அந்த புவனேஸ்வரி அம்பாள் கொடுக்க ஒவ்வொரு நாளும் இங்க வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தை பல ஏற்றத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பதிலுக்கு போயிடலாம். ஸோ மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது ஒரு அற்புதமான முகூர்த்த நேரம். எப்படி வந்து திருமண முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரகபிரசத்துக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்றாங்களோ, அந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வளர்ச்சிக்கான நேரங்கள் சிலது இருக்கு. மைத்திரேய முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இந்த மாதிரி முகூர்த்தங்கள் இருக்கு. ஸோ இது மாறுபட்டு வரும். ஒவ்வொரு மாதத்திலையும் வரும். ஸோ டெய்லியும் வர்றதும் இருக்கு சிலது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1:10 3:23 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 1:10 3:23 வந்து ஞாயிற்றுக்கிழமையா வருது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4:30 தான் ராவுகாலம், அதுக்கு முன்னாடியே வந்துருது. ஆடி பெருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது, அதுதான் ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் பொழுது அந்த ஆடி பெருக்கு அந்த தண்ணீருக்கு பூஜை பண்ணுவாங்க. பிளஸ் வந்து திருமணமானவங்க வந்து தாலி சரடம் மாத்துறது, இந்த தாலி கயிறு மாத்துறது, அதெல்லாம் வச்சுப்பாங்க. இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல யார் ஒருத்தர் அந்த பணத்தை எடுத்து வைக்கிறாங்களோ, கடனை கொடுக்கணும்னு நமக்கு மனசுல தோண்டிட்டாலே, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, நான் வந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வேன், நான் வந்து சந்தோஷமா வாழ்வேன், நான் நிம்மதியா வாழ்வேன், என் குழந்தை நல்லா இருக்கும், என் குழந்தை நல்லா படிக்கும், நல்ல இடத்துல நாங்க வருவோம், இந்த மாதிரி நம்ம நினைப்புகளே நம்மளை வந்து கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, என் குரு எப்போ பார்த்தாலும் காசிக்கு போயிட்டு வரேன், நான் வந்து ஹரித்வார் போயிட்டு வரேன், நான் ரிஷிகேஷ் போயிட்டு வரேன், அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இதுவாலும் என்னை விட்டுட்டு போயிடுங்க, என் பொறுப்புல விட்டுருவாங்க, இதுவாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், நீங்க மட்டும் போறீங்களே, என்னையும் கூட்டிட்டு போனாங்களே, நானும் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு தடவை சொன்னாங்க, குளிக்கும் பொழுது தண்ணியில எல்லா புனித நதியும் நினைச்சு அதை வந்து ஆவகானம் பண்ணி அந்த தண்ணீரை நீ வந்து குளி. அப்படி குளிக்கும் பொழுது எந்த நதியை நினைச்சு நீ குளிக்கிறியோ அந்த நதியில போய் நீ வந்து ஸ்நானம் பண்ணுவேன். நான் உடனே யோசிச்சேன், இருக்கிறதுலயே ரொம்ப லாஸ்ட்ல இருக்க நதி இதுதான், கங்கா தான். கங்கா என்ன உன்னை சீக்கிரமா வந்து நான் உங்க இதுல குளிக்கணும், கங்கான்னு தினமும் குளிச்சுட்டே இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா காசிக்கும் போனேன், ஹரித்வாரும் போனேன், ரிஷிகேஷ் போனேன். அங்க இருக்கிற கங்கை என்ன அங்க இருக்கிற குளிர் தான் தாங்க முடியல, அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பண்றதால. அதே போல
நமக்கு கடன் வந்து சுமை வந்து பெருசா இருக்கலாம். அந்த சுமையை அடைக்கிறதுக்கான வழிகளுக்கான அந்த நேரத்தை கரெக்டா பயணம். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. இந்த காலம் இந்த நேரம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதை வந்து கிராஸ் பண்ணி. இப்ப மைத்ரேய முகூர்த்தம் நைட்டுன்னா நம்ம கஷ்டம், இப்ப தூக்கத்தை விட்டுட்டு எழுஞ்சிலாம் வைக்க முடியாது, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இது ஞாயிற்றுக்கிழமை வருது. மைத்ரேய முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில அதுவும் ஆடி பெருக்கு இருக்கிறது, அதாவது மல்டிபிள் ஆகிறது. இதுல வந்து புது முயற்சிகள் எடுப்பாங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறோம், கடனே இல்லாத வாழ்க்கை வாழணும். சோ இந்த ஆடி பெருக்குல நான் உள்பட இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கு காசு எடுத்து வச்சு என்னாலும் அக்காவும் நீங்களும் எடுத்து வைங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகளை வந்து இது பண்ணுவோம். சோ இந்த நேரத்துல நீங்க வந்து தேவ கடன், பித்ரு கடன், குரு கடன், இந்த மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்க, குருதேவா எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுங்க, உங்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ண, வளர்ச்சி அடைஞ்சோன்னா அவங்கள மறந்துடுவாங்க. அந்த மாதிரி கடன்கள் இருந்தால் எல்லாத்தையுமே அதுக்கான காசை நீங்க எடுத்து வச்சுட்டீங்கனாலே பல மடங்கு பெருக்கி அதை வந்து அடைச்சிட முடியும். சில பேருக்கு வந்து குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க, நான் வந்து கடா வெட்டுறேன், நான் வந்து இத்தனை பேருக்கு சோறு போடுறேன் அப்படிலாம் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அதுக்கான காசை எடுத்து வச்சா பல மடங்கு பெருக்கி டக்கு டக்குன்னு போட்டுடலாம். நான் வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போறேன்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, சரி எனக்கு வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பெண்டிங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஆடி பேருக்குலாம் அது மைத்ரேய முகூர்த்தம் நம்ம கடன் கொடுக்குற மாதிரி அதை எடுத்து வச்சுட்டோம்னா 1000 பேருன்றது 10,000 பேருக்கு சோறு போற அளவுக்கு இறைவனை வந்து உயர்ந்த நிலையில வச்சிருவாங்க. சோ இந்த ஆடி பெருக்கு மைத்ரேய முகூர்த்தத்தை கரெக்டா பயன்படுத்தலாம் எல்லாருமே. சோ நான் உள்பட புவனேஸ்வரி அருளால ஸோ புவனேஸ்வரியோட இதுல பட்ட கடன், அதாவது புவனேஸ்வரி பட்டிருக்கக்கூடிய கடன், அது வந்து கடன் இல்லாத மனிதனே கிடையாது. ஸோ எல்லா மனிதனுக்கும் கடன் உண்டு. ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு சேர நம்ம எல்லாருமே அந்த மைத்ரேய முகூர்த்தத்துல நம்மளால என்ன முடியுமோ, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு கடன் கொடுக்கணும்னு நம்ம விரும்புறோமோ, ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 ரூபாய் 10 பேர் கொடுக்கணும், 10 பிரிச்சிடும், 100 ரூபாவது எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு அவங்களுக்குரிய நேரத்துல அதை ஜிபே பண்றதோ இல்ல அவங்கள வந்து எடுத்து வச்சுட்டு டைரக்டா கொடுக்கறதோ பண்ணிட்டு நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். சூப்பர். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தோட நேரம் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை, அதுவும் ஆடி 18ஆம் பெருக்கோட வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை 2 விதத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை எல்லாம் குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கட்டும். அந்த நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் ஏதாவது துவங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி துவங்கிக்கோங்க. ஆமா, ஆடி பெருக்குல நிறைய புதிய விஷயங்கள் வருமா உண்மையா சொல்லணும்னா, சோ புதுசா கடை திறக்கணும் ஆசைப்படுறது, புதுசா வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு பெருக்கு, அந்த வார்த்தையிலேயே பெருக்கு நமக்கு கொடுக்கும். ஆடி மாதத்துல 18ன்றது 9 குறிக்கும். உங்களுக்கு பூமி சார்ந்து இப்ப நான் வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி இந்த கடன்ல நிறைய கடன் இருந்தாலும் இது வீடு வாங்கணும், இது பண்ண நல்ல வளர்ச்சி வேணும்ன்றவங்க மேல 1 ரூபாய் கூட எடுத்து வைக்கலாம். ஆமா, தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா அந்த டைமிங் மிஸ் பண்ணிடாதீங்க, மனசார வேண்டி எடுத்து வைக்கணும். கண்டிப்பா நாங்க 2 பேரும் எடுத்து வைக்க தயாரா இருக்கிறோம். புவனேஸ்வரி யாரால நீங்களே எடுத்து வைங்க. எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கீங்கன்றத வீடியோ பார்க்கும்போது கரெக்ட்டா கமெண்ட்ல போடுங்க சார். நான் எடுத்து வச்சிட்டு போடுங்க, டைமிங்கோட போடணும். ஆமா, நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி வழியிலிருந்து உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்பாளினுடைய திருமுகம். வரலட்சுமி நோன்பு வரப்போகுது இல்லையா? வரலட்சுமி நோன்புக்கு கலசம் வைக்கும் முறை அப்படிங்கிறது எல்லாருடைய இல்லங்கள்லயும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா செய்வோம். ஸோ அந்த கலசம் நிறுத்துறதுக்கு அம்பாளினுடைய திருமுகங்கள் தேவைப்படும். ஸோ அந்த திருமுகம் தான் நம்ம சிருஷ்டி ஒளியில இப்ப நியூ ஸ்டாக் வந்திருக்கு. இது வந்து கோல்டு கோட்டிங்ல இருக்கு, இந்த திருமுகம் சில்வர் கோட்டிங்ல இருக்கு. நல்ல திருத்தமா அழகா இருக்கக்கூடிய இந்த திருமுகத்தின் விலை 1100 ரூபாய். இதுவும் 1100 ரூபாய் தான். ஸோ உங்களுக்கு எந்த திருமுகம் வேணுமோ, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த தேங்கால கட்டுறதுக்கு ரொம்ப அமைப்பா இருக்கும். ஸோ இந்த திருமுகம் யாருக்கு வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க.